நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து வீராவோட ஆசையெல்லாம் நிறைவேத்துறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கு உங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேமே வந்து நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து "அக்கா நீ நினைக்கிற மாரி வந்து அந்த அண்ணனோட ஆக்சிடெண்ட்ட வந்து" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "சொல்லுடி என்னடி அண்ணனோட ஆக்சிடெண்ட்டு சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த சைடு பார்த்தா, அங்கிட்டு பார்த்தா நம்ம ராகவனும் கண்மணியும் அவங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சிடுறாங்க. அப்போ வந்து நம்ம மாறன் சொல்லியிருப்பார்ல, "நீ மட்டும் இந்த உண்மைய தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து ராகவனும் கண்மணி அண்ணியும் ஒன்றா இருக்க மாட்டாங்க, 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க" அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது வந்து எங்களுக்கு ஞாபகம் வருது. சரி இதுக்காகவாது நம்ம அந்த உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அந்த ஆக்சிடெண்ட்டே மறந்துருக்கா, தயவுசெய்து வந்து நீ வந்து மாறன் மாமா கூட வந்து சேர்ந்து வாழு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னடி பேசிக்கிட்டு இருக்க, அவங்க கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும், நான் அதுக்கு தான் முடிவு எடுத்துட்டேன் டைவர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "அக்கா நீ வந்து மாறன் மாமா விஷயத்தில் வந்து ரொம்ப அவசரப்படுற, தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சுப்பாரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லடி என்னால் வந்து அண்ணனோட ஆக்சிடெண்ட் பண்ணது அவன்தான், அவனை என்னால் வந்து அந்த விஷயத்தில் மறக்கவே முடியலை, அதனால் வந்து இதுதான் கரெக்டாக இருக்கும், அவனும் என்னை புரிஞ்சுக்கிட்டாண்டி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். "என்ன சொல்கிற, மாறன் மாமா உனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டாரா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆமாடி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னக்கா சொல்கிற" அப்படிங்கிற மாதிரி வந்து ஆச்சரியப்பட்டு கேட்காங்க. "ஆமாம், ஆனால் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னா அதுக்கடுத்து வந்து எனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இருந்தால் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வந்து மாறன் மாமா வந்து இதில் ஏதோ வந்து ஒரு உள்குத்து வச்சுருக்காங்க, இல்லைன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரமாக வந்து டைவர்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா, காலையில் வந்து நம்ம மாறன் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளித்து கிளம்பி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னடா நமக்கு எந்த ஹேர் ஸ்டைலுமே ஒத்து வர மாட்டேங்குது, நமக்கு வர ஒரே ஹேர் ஸ்டைல் தான், அதை வச்சுட்டு கிளம்புவோன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைலை வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம வீரா வந்து அமைதியாகவே படுத்திருக்காங்க. "ஏய் என்னடி அமைதியாக படுத்திருக்க, கிளம்பு ஒரு இடத்துக்கு போகணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எந்த இடத்துக்கு போகணும்" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஏன் சொன்னால் தான் வருவியா, ஒழுங்காக கிளம்பி வா, பைக் பக்கத்தில் நிற்கேன், ஒழுங்காக வந்து சேரு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்னாலாம் வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. "அப்போனா என்னால் வந்து டைவர்ஸ் எல்லாம் தர முடியாது" அப்படின்னு இவங்க சொன்னவொடனையும், "ஐயோ என்ன பண்ணுறது இவனை" அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷாலை போட்டு ஒருவன்னு கிளம்புறாங்க. கிளம்பி பார்த்தா பைக்கில் வெளியில் நிற்கிறாங்க. "எதுக்கு பைக்கில் போகணும், நம்ம ஆட்டோவில் போகலாமே" அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. "அதுலலாம் போக முடியாது, ஏன்னா ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து பேசிட்டாங்களாம், நம்ம 2 பேரும் ஜோடியாக போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதனால் லவ்வர்ஸ் வந்து கெடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு மட்டும் ஆட்டோ ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக ஏறு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீராவை ஏற்றி கூட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. போகிற வழியில் நம்ம வீரா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "ஏய் எங்கே போகிறோம், அதை சொல்லு, முதல்ல எங்கே போகிறோம் சொல்லுன்னு" கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, இதுக்கு முன்னாடி நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு லெஃப்ட்டில் போ ரைட்டில் போன்னு தான் சொல்லுவேன், நான் கேட்டப்ப நீ எங்கே போகிறோன்னு சொல்லியிருக்கியா, அதெல்லாம் சொல்ல முடியாது, ஒழுங்காக அமைதியாக உட்காந்துக்கிட்டு வா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதாவது குழுவாது கொடு" அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க. குழு கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருவ, நீ வேணா ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு பாட்டு படிச்சுட்டு வாமே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் என்னால் படிக்க முடியாது" அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. "நீ பாட்டு படிக்கலைன்னா என்ன, நான் மனசுக்குள்ளே பாட்டை யோசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில் பார்த்தா காலேஜுக்கு கூட்டு வந்துட்டாங்க. காலேஜுக்கு கூட்டு வந்தோடனே நம்ம வீராவுக்கு வந்து தெரிஞ்சிருது. "டேய் எதுக்குடா இங்கே கூட்டு வந்த, நான் தான் படிக்க இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன்ல, என்ன எதுக்குடா கூட்டு வந்த" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பிருந்தா வந்து கையில் சர்டிஃபிகேட்டோட வந்துடுறாங்க. "மாமா இந்தாங்க மாமா, அக்காவோட சர்டிஃபிகேட்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் நீ இது கூட்டாடி" அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க. "அக்கா நல்ல விஷயத்துக்கு கூட்டு சேர்றதுல எந்த தப்புமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "மாமா உடனே வாங்க போய் வந்து பிரின்ஸிபலை பார்த்து பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. "ஏய் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போய் பேச போகிறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. "ஏய் அமைதியா வான்னு" சொல்லிட்டு வீராவை அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிச்சி பிரின்ஸிபல் ரூம்குள்ளே வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. "சார் வணக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. "வாமா வீரா, நீ வந்து காலேஜை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டியே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "சார் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அதனால் அவளுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மாறன் சொல்கிறாரு. "சூப்பர்ப்பா, இப்படி தான் இருக்கணும், ஒவ்வொரு ஹஸ்பண்டும் தன்னோட மனைவி படிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி தான் படிக்க வைக்கணும், கிரேட் சூப்பர்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வீரா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. சார் அது வந்து அப்படி இப்படி சொல்ல வராங்க. வீரா வந்து மாறன் வந்து பேசவே விட மாட்டேங்காரு. "சார் அவளுக்கு வந்து படிக்க ஆர்வம் இருக்குது, பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சார்" அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "சரி தம்பி சூப்பர், ஆனால் வந்து வீரா வந்து காலேஜுக்கே ரொம்ப நாளாக வரல, நாங்கள் சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டோம், எக்ஸாமுக்கு எப்படி படித்து பாஸ் ஆவா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் 2 க்ரீன் டீ போட்டால் போதும், காலையில் நைட்டு இருந்துச்சு 500 புக்கை 2 நாளில் படிச்சிருவா சார் என் வீரா" அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "தம்பி இது சொல்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் பரீட்சையில் பாஸ் ஆயிடுவாங்களா" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார், கண்டிப்பாக வீரா வந்து பரீட்சையில் பாஸ் ஆக போகிறா" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "ஆனால் ரொம்ப அட்டண்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நாள் லீவ் போட்டாங்களே" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சார் அதுக்கு எவ்வளோ ஃபைன் கட்டணும்னு சொல்லுங்கள், கட்டிடுவோம்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, 50,000 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா வந்து 50,000 அப்போனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் வீரா 50,000 ஏன் நினைக்க, 50,000 தான், சரி வா கட்டிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீராவை எதுவுமே பேச விடாமல் வெளியில் கூப்பிட்டு வந்துடுறாங்க. வெளியில் கூப்பிட்டு வந்தோடனே, "ஏய்
என்ன 50,000 கட்டிட்டு எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லலை, பிறகு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சண்டை வர்றாங்க. அதெல்லாம் நீ படிக்கிற பாஸ் ஆகுற அவ்வளோதான், அப்படி நீ படித்து பாஸ் ஆனால் தான் நான் டைவர்ஸில் கையெழுத்து போட்டு கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து எங்கனக்குள்ளே கேஷ் கவுண்டர் இருக்குது காசு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த லீவு போட்டாங்களா அதுக்கு ஃபைன் எல்லாம் கட்டிட்டு வந்துடுறாரு நம்ம மாறனு. உடனே வந்து அவன் வெளியில் கட்டிட்டு வராங்க. அப்போ வந்து நம்ம பிருந்தாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க, மாமா எனக்கு லேட்டாச்சு நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கிளம்பிடுறாங்க. ஏய் ஒழுங்காவா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து மாறன் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. வீராவுக்கு வந்து படிக்க விருப்பம் இல்லாத மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு வராங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து நம்ம ராகவன்கிட்ட நன்றி சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, எனக்காக நீங்கள் விட்டு கொடுக்காம பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் கண்மணி, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து எடுத்து சொல்லலைன்னா நான் இந்தளவுக்கு கோவப்பட்டிருக்க மாட்டேன், இந்தளவுக்கு பேசுகிற ஆளே கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு மனுஷனோட வாழ்க்கை மாறுன்னு சொல்லுவாங்க, நீ வந்த பிறகு தான் என்னோடய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்ல, உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது உங்களை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா நீங்கள் வந்து என் மனசை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கண்மணி சொல்கிறாங்க. உடனே கண்மணியும் நம்ம இவங்க ராகவனும் சேர்ந்து அந்த இடத்துல ஹக் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.